டாக்டர் மைத்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் தாட் அண்ட் லாங்குவேஜ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். எண்ணமும் மொழியும் அப்படின்னு சொன்னால் எண்ணங்களும் மொழியும் அப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணினோம். எனக்கு நிறைய விதவிதமான யோசனைகள், விதவிதமான சிந்தனைகள். அந்த சிந்தனையை சிந்தனை திறன் அப்படின்றத வளர்த்துக்கணும். அது முதல் விஷயம். அதுக்கப்புறம் சிந்தனை திறன் வளர்த்துக்கும் பொழுது கராலரி அதுக்கு என்னன்னு கேட்டால் நம்மளோட மொழி, எந்த லாங்குவேஜில் நம்ம பேசணும்னு நினைக்கிறோமோ, எந்த லாங்குவேஜில் நம்மளுக்கெல்லாம் பேச வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சிந்தனை திறனை சிறப்புப்படுத்திக்க முடியும். அதாவது ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம காது கொடுத்து வாங்குகிறோம். ஒரு லெக்சருக்கு போகிறோம், இல்லை ஒரு கட்டுரை படிக்கிறோம். யாரோ எழுதின ஒரு மோனோலாக் அப்படின்னா, மோனோலாக்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கிற விதவிதமான கட்டுரைகள். அவங்களோட அப்ரோச் எப்படி, அவங்களோட கண்ணோட்டங்கள் எப்படி அப்படின்றத பொறுத்து அவங்க அந்த என்ன வியாசங்கள்லாம் எழுதியிருக்கோம். அது ஒரு கட்டுரையும் அப்படி எழுதியிருக்கோம். அதுக்கு தொடர்புடையது எல்லாம் ஒரே ஒரு இடத்துல கிடைக்கிறதுன்னு வைங்க. அது எல்லாத்தையும் நம்ம படிக்கிறது. ஒரு 2 அல்லது 3 ஆர்டிக்கல் படிச்சுட்டு நம்மளோட கருத்து அதில் என்னன்றதை சொல்கிறத காட்டிலும் வாட் இஸ் தட் வி ஹவ் கிராஸ்ப்டு அப்படின்றத முதல்ல மனசில் வச்சுட்டு அதை மறுபடியும் நம்ம ஒரு தடவை சொல்லி பார்க்குறது. யூ மேக் இட் ஆஸ் எ லெக்சர், யூ ரீட் அபவுட் இட், யூ கிராஸ்ப் இட். அது என்ன பண்ணணும், அதை நல்லா அது படிச்சுட்டு அதில் என்ன செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறதுன்றதை புரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தடவை நம்ம அது போல் சொல்லி பார்க்கலாம். அப்போ சொல்லி பார்க்கும்பொழுது நம்மளோட சிந்தனை திறனுக்கு ஏற்பவும் நம்மளோட மொழி வன்மை, அதாவது மொழி ஆற்றல் இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வியாசத்தில் சில முக்கியமான வார்த்தைகளை நம்ம புகுத்தி சிறப்பாக சொல்ல முடியும். இது ஒரு சின்ன பழக்கமாக இருந்தாலும் இந்த பழக்கத்து மூலமாக நம்மளோட மொழி வன்மையை என்ன பண்ணணும், மொழியின் ஆற்றலை சிறப்புப்படுத்தி கொள்ள முடியும். அது நாளுக்கு நாள் அதை எப்படி வளர்த்துக்கலாம். இந்த தாட் அண்ட் லாங்குவேஜ்ன்ற அந்த சிறப்புத்தன்மை இருக்கே, அது ஒரு இரவிலையோ ஒரு பகல்லையோ வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஓவர் த பீரியட் இட் ஹாஸ் டு பி டெவலப்ட். ஓவர் த பீரியட். அப்போது அந்த ஓவர் த பீரியட்ன்றது சிலவங்களுக்கு 6 மாதம் இருக்கும், சிலவங்களுக்கு 1 வருஷம் இருக்கும், சிலவங்க 6 வருஷம் கூட தயார் பண்ணிக்கணும். மோரோவர் இட் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஒரு நாளில் கொஞ்சம் படிச்சுட்டோம் இதோட போகிறோம் அப்படின்னு நினைக்க முடியாது. மொழியின் ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், மொழியின் ஆற்றல் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் எதிர இருக்கிறவனுக்கு எவ்வளோ தூரம் புரியுறது, எதிரே இருக்கிறவனை அது எப்படி தெரியுமா, அது எந்த அளவுக்கு அவனை கவர்றது. இப்போ ஃப்ளாரியாக இருக்கணும், விதவிதமான வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்றத காட்டிலும் சிறப்பாக சொல்லணும். அது என்ன பண்ணணும், குவிண்ட் எசன்ஸ் அதுபோல் சொல்லியும் பழகலாம். சுருங்க சொல்லில் என்ன விளங்க வைக்கிறது கூட சிறப்பு தான். ஆனால் சில போல் விரித்து சொல்லுதல் அவனை என்க்ரோஸ் த ஆடியன்ஸ் டுவர்ட்ஸ் யூ. நிறைய விவரமாக சொல்ல எல்லாரையும் சேர்த்து நம்ம நிறைய பேரை என்ன பண்ண முடியும், கவர்ந்து இழுத்து நம்மளோட லெக்சருக்கு அவங்கள நம்ம பிரசங்கம், நம்மளோட அந்த உரையாற்றுவதற்கு அவங்கள எல்லாரையும் நம்ம தொடர்ந்து வரவழைக்க முடியும். இதில் என்ன முக்கியமான விஷயம் மனசில் வாங்கணும்னா, யூ கலெக்ட் யுவர் செல்ஃப். நம்மளோட அறிவுக்கு தேவையான அந்த பிரெயினோட தேவைகளுக்கு, மூளையோட தேவைகளுக்கு அது எப்படியெல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது என்ன நியூரல் நெட்வொர்க்கு, நியூரல் நாட்டு, செட்டில் டெண்டன்சி இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கிறோம். அது மாதிரி வரும்போது நினைவாற்றலை பெருக்கிக் கொள்வதற்கு ஏற்ப துணையுடைய அதற்கு ஒத்தார் போல் இருக்கிற நிறைய செய்திகளை நம்ம ஒரே டாப்பிக்கில் தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தால் அந்த நியூரல் நாட் ஒரு தடவையும் கொஞ்சம் ஒரு சென்டிமீட்டர் இல்லை, 1 சென்டிமீட்டர் ரொம்ப அதிகம், மூளையில் அவ்வளோ பெருசாக ஆகாது, ஒரு சின்ன ஒரு ஃபோல்டருக்கு வரும். அந்த சின்ன ஃபோல்டரே நிறைய செய்திகளை அது தொகுத்து வச்சுக்கோம். ஓப்பன் டு தட் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம கூப்பிட்டு வி நீட் நாட் கிவ் எனி இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நான் இதெல்லாம் பற்றி பேச போகிறேன், பிரெயின் அண்ட் பிஹேவியர் பற்றி பேச போகிறேன், அந்த ஃபோல்டரை திறந்துவிடு அப்படின்னு அதுக்கு சொல்லவே வேண்டாம். த மூமெண்ட் இஸ் ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் லைக் தட், அதுக்கு தொடர்புடையதாக சொல்ல துவங்குறோன்னு வைங்க. அதை சொல்ல துவங்கும்போது அதுவே அந்த ஃபோல்டர்லாம் என்ன கொண்டு வரும், நினைவில் கொண்டு தரோன்றது என்ன, வாட் இட் இஸ் எக்ஸாக்ட்லி. அதை டெக்னிக்கலாக சொல்லணும்னா, ஏற்கனவே ஸ்டோர் வச்சிருக்கிற ஃபோல்டரை அது திறந்து விடும், லூசன் பண்ணி விடும். அந்த நாட்டெல்லாம் கொஞ்சம் தளர்த்தி விட்டால் அதிலே நம்ம ஒரு செய்தியாக எடுத்து சொல்லலாம். இது என்னது, இந்த எபிலிட்டி டு ஸ்பீக் ஃப்ளூயன்ட்லி இருக்கே, அதை தாய்மொழியிலையோ இல்லை பிற மொழிகள்லையோ நம்மளுக்கு எந்த மொழியெல்லாம் பேச வருமோ அந்த மொழியிலெல்லாம் இந்த திறமையை நம்மளால் வளர்த்துக்க முடியும். நம்ம ஒரு மொழியில் படிச்சுட்டு அதை செய்திகளை சேகரித்து வச்சுருந்தா கூட பிற மொழிகளில் பேசும்பொழுது அந்த எபிலிட்டி அதுக்கும் சேர்த்து வரும். இது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோமே, அதுபோல் கூட இதை நம்ம என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும்.
எந்த நிலையில் எடுத்துட்டாலும் மொழியும் சிந்தனை திறனும், மொழியின் ஆற்றலும் சிந்தனை திறமும் அப்படின்னு சொன்னால் அந்த 2 திறனும் ஒன்று சேரும்பொழுது அது ஒரு ஒரு நாணயம், ஒரு ரூபா நோட்டு இருக்குது, அதுக்கு 2 பக்கம் இருந்தால் தான் அது மதிப்பு, அப்போ தான் அது சிறப்பாக அதை கொண்டாட முடியும். அப்படின்னா அது வந்து டிரான்சாக்ஷனுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் இது என்னது, டிரான்ஸ்ஃபார்மிங் தி இண்டிவிஜுவல்ஸ், அவங்களோட பழக்க நடத்தைகளிலும் பிஹேவியர்லையும் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொன்னால் நம்ம என்ன சரளமாக மடை திறந்த வெள்ளம் போல பேச வேண்டும். மடை திறந்த வெள்ளம் போல ஒரு நிறுத்த முடியாத அளவுக்கு அப்படியே எண்ணங்களை அழுத்து தளர்த்தி விட்டு பெரிய வியாசங்களை எழுதணும், கட்டுரைகளை எழுத வேண்டும் அப்படின்னா அதற்கும் இந்த அறிவு, சேகரித்து கொள்ளக்கூடிய அறிவு அது வந்து சிறப்பாகும். இதில் இங்கே முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், த பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின். பிளாஸ்டிசிட்டின்னா என்ன, நாளுக்கு நாள் மூளை வந்து நல்லபடியாக வளர்ந்துக்கும், நல்லபடியாக அதில் புது புது நியூரல் நாட்டை கூட்டுன்னு வரும், புது புது விஷயங்களை சேகரித்திக்கும், பழைய என்ன வாண்டாத செல்லை வந்து உதிர்த்து விட்டுடும், உதறிடும். அப்படின்னு சொன்னால் அதற்கு ஏற்ப அதற்கு தொடர்புடைய செய்திகளை தொடர்ந்து அதுக்கு என்ன, யூ ஃபீட் த பிரெயின். அப்படின்னா என்ன, நம்மளை சாப்பிட்டுக்கிறோம் அது வேறு விஷயம். ஆனால் மூளைக்கு தேவையான உணவு என்ன, புது புது செய்திகளை, அறிவுபூர்வமான செய்திகளை, சிந்தனை திறனுக்கு வளர்த்து கொள்ளக்கூடிய செய்திகளை நம்ம தொடர்ந்து பகிர்ந்துட்டே வந்தோம்னு வைங்க, இது எல்லாமே அந்த தாட் அண்ட் நாலெட்ஜ் சொல்கிறோம் இல்லையா, தாட் திங், நம்மளோட சிந்தனை திறனை சிறப்பாக வளர்க்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம்.